Hello friends, welcome to Balaji Roja Vlogs. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான சைட் டிஷ் கிரேவி பண்ண போறோம். அது என்னன்னா காடை எக் கிரேவி. காடை எக் கிரேவி வந்து தோசை, சப்பாத்தி, இட்லி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். அது மட்டும் இல்லாம காடை எக்ஸ்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு அது ரொம்ப நல்லது. பிகாஸ் அதுல வந்து ரிச் இன் புரோட்டீன் இருக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை பார்க்க யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம காடை முட்டையை வேக வச்சு எடுத்துக்கலாம். முட்டை நல்லா வெந்துருச்சான்னு பார்க்கலாம். வெந்துருச்சுன்னா உரிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். காடை முட்டை கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் தேவையான அளவு, 3 தக்காளி எடுத்திருக்கேன், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தேவையான அளவு, சோம்பு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க, வெறும் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் உப்பு தேவையான அளவு. எண்ணெய் ஊத்திக்கலாம். எடுத்து வச்சு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொரியணும். கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை லைட்டா ஸ்லோ பண்ணிட்டு மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி நல்லா திக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு உரிச்சு ரெடி பண்ணி வச்ச காடை முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, நான் காடை முட்டையை உரிச்சு வேக வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காடை முட்டை கர்ப்பிணி பெண்களுக்குலாம் ரொம்ப நல்லது. நிறைய சத்து இதுல இருக்கு. இப்போ இந்த மசாலாவும் எக்கும் நல்லா ஒன்னா சேர்ந்து வேகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கடைசியா கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான், காடை முட்டை கிரேவி ரெடி. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷா இருக்கும். இது ஆல்மோஸ்ட் வந்து பப்ஸ் உள்ள வைக்கிற ஸ்டஃப் மாதிரி கூட இருக்கும். நீங்க அப்படி கூட இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
நான் கையில் விட்டுருவேன். காடை முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை பை.